ஹாய், நீங்கள் பாய் பேபி இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி ட்வின்னு தெரிஞ்சோடனையும் ஒரு பொண்ணு ஒரு பையனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ரியாவுக்கு தங்கச்சி இருக்கணும், தம்பி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் எப்போ என் ட்வின்ஸ் என் கையில் கிடச்சாங்களோ அப்போருந்து நான் அந்த மாதிரி யோசிக்கிறதே இல்லை. இவங்க 3 பேர் என்னோடய லைஃபோட ஏஞ்சல். அதனால் நான் அந்த மாதிரி யோசிக்கிறதே இல்லை. நம்ம வீடியோஸ்க்கு கீழேயே எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. நான் 15 இயர்ஸாக இந்த மூமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன், 5 இயர்ஸாக இருக்கேன், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மத்தியில் நமக்கு இந்த மாதிரி அழகான ஏஞ்சல்ஸ் கிடச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கணும். எந்த ரெக்ரேஷனும் இருக்கக்கூடாது. 2 பொண்ணாக இருக்கே, 3 பொண்ணாக இருக்கே, அந்த மாதிரி இந்த மாதிரி யார் நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அவங்க மூஞ்சிக்கு நேராகவே நீங்கள் சொல்லிவிடுங்க. நாங்கள் தானே வளர்க்குறோம், நீங்களாக வளர்க்க போகிறீங்க, உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நமக்கு தேவையே கிடையாது. நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கும் நம்ம கூட ஆறுதலாக இருக்கிறதுக்கும் தான் நமக்கு ரிலேட்டிவ்ஸு. நம்மளை கஷ்டப்படு